பட்டினத்து அடிகளருளிச் செய்த திருவொற்றியூர் ஒருபா ஒருபகுது. திருவொற்றியூரில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியுள்ள சிவபெருமானது பொருள்சேர் புகழை விரித்துரைக்கும் ஆசிரியப்பாவாளாகிய 10 பாடல்களால் அந்தாதி தொடை அமைய பாடப்பட்ட நூலாதலின் இது திருவொற்றியூர் ஒருபா ஒருபகுது என்னும் பெயருடையதாயிற்று. இதன்கண் அமைந்துள்ள பாடல்கள் 10ம் ஒற்றியூர் பரமனை முன்னிலைப்படுத்தி போற்றும் இயல்பினவாய் சைவ சித்தாந்த உண்மைகளை நன்கு விளக்குவனவாக அமைந்துள்ளன. எல்லா பொருள்களிலும் இரண்டரக் கலந்து விளங்கும் இறைவனுக்கு உலகமே வடிவமாதலின் அப்பேருருவினை விட்டு விலகி நிற்கும் பொருள்கள் உலகத்தில் இல்லை. உலகப் பொருள்கள் யாவும் இறைவன் திருவுருவத்தில் உறுப்புகளாகவே கொள்ளத்தக்கன என்பன போன்ற செய்திகள் இடம்பெற்றுள்ளன. அதோடு மட்டுமல்லாமல் இறைவன் முப்புறம் எரியச் செய்தது, தக்கன் தலையை அறிந்தது, இந்திரன் தோல் நெரித்தது, நான்முகன் தலைகளில் ஒன்றை கிள்ளியது, காமனை எரித்தது போன்ற புராணச் செய்திகளும் இப்பாடலுள் இடம்பெற்றுள்ளன. திருவொற்றியூர் ஒருபா ஒருபகுது பாடல் 1. இருநிலமடந்தை இயல்பினில் உடுத்த பொருகடல் மேகலை முகமெனப் பொலிந்த ஒற்றிமாநகர் உடையோய் உருவின் பெற்றி ஒன்றாக பெற்றோர் யாரே. மின்னின் பிறக்கம் துண்ணும் நின் சடையே, மன்னிய அண்டம் நின் சென்னியின் வடிவே, பாவகன் பருதி பனிமதி தன்னொடும் மூவகைச் சுடரும் நின் நுதல்நேர் நாட்டம் தன்னொளி ஆரம் தாராகணமே. விண்ணவர் முதலா வேறோர் இடமா, கொண்டுரை விசும்பே கோலனின் ஆகம், என் திசை தின்தோள் இருங்கடல் உடையே, அணியுடை அல்குல் அவனி மண்டலமே, மணிமுடி பாந்தல் நின் தாளினை வழக்கே, ஒழியாது ஓடிய மாருதம் உயிர்ப்பே, வழுவாவோசை முழுதும் நின் வாய்மொழி, வானவர் முதலா மண்ணுயிர் பரந்த ஊனமில் ஞான தொகுதினின் உணர்வே, நெருங்கிய உலகினில் நீர்மையும் நிற்றலும் சுருங்கலும் விரிதலும் தோற்றனின் தொழிலே, அமைத்தலும் அழித்தலும் ஆங்கதன் பெயர்ச்சியும் இமைத்தலும் விழித்தலும் ஆகும் நின் இயல்பே, என்றிவை முதலாம் இயல்புடை வடிவினொடு ஒன்றிய துருப்பு இருவகை ஆகி முத்திர குணத்து 4 வகை பிறவி அத்திரத்து 5 அறுவகைச் சமயமோடு 7 எண்வகை மூர்த்தியோடு ஊழியோடு ஊழி எண்ணிறந்தோங்கி எவ்வகை அளவினில் கூடி நின்று அவ்வகை பொருளும் நீ ஆகிய இடத்து. இதன் பொருள் பூமாதேவி இயல்பாக உடுத்த அலைகளை உடைய கடல் மேகலையாகும். முகம் பொலியும் ஒற்றிமாநகரை உடையோய் உருவின் தன்மையை முழுமையாக பெற்றோர் யாரே. மின்னலின் ஒளியை போன்று விளங்குவது உன்னுடைய சடையாகும். நிலை பெற்ற இந்த பிரபஞ்சம் உன் தலையின் வடிவாகும். அக்னி, சூரியன், சந்திரன் ஆகிய 3ம் உன் கண்களாகும். குளிர்ந்த முத்து மாலையாக விளங்குவது நட்சத்திர கூட்டம். தேவர் முதலானோர் வேறோர் இடமாக கொண்டு வாழும் விசும்பு உன் உடம்பாகும். 8 திசைகளும் உன்னுடைய திண்ணிய தோள்களாகும். பெரிய கடல் உடையாகும். அணியுடை வயிறு இந்த அவனி மண்டலமே. மணிமுடி பாந்தல் நின் 2 பாதங்கள். இயக்கம் இடைவிடாது ஓடும் காற்று உன் மூச்சு. வழுவாத ஓசை முழுதும் நின் வாய்மொழி. தேவர்கள் முதலாக நிலை பெற்ற உயிர்கள் பரந்த ஊனமில் ஞானத்தொகுதி நின் உணர்வே. நெருங்கிய உலகில் நீர்மையும் நிற்றலும் சுருங்கலும் விரிதலும் தோற்றும் நின் தொழிலே ஆகும். அமைத்தலும் அழித்தலும் ஆங்கு அதன் பெயர்ச்சியும் கண் இமைத்தலும் விழித்தலும் நின் இயல்பாகும் என்று இவை முதலாக இயல்புடை வடிவினோடு ஒன்றிய பவழத்தின் உரு இருவகையாகி சாத்விகம், ராட்சசம், தாமசம் என்று 3 குணங்களாகிய 4 வகை பிறவி அத்திரத்து 5 அறுவகைச் சமயமோடு 7 உலகாகி எண்வகை மூர்த்தியோடு உலக முடிவு அளவிறந்து எவ்வகை அளவிற்கூடி நின்று அவ்வகை பொருளும் நீ ஆகிய இடத்து எல்லாம் நீயே என்று முடிக்கின்றார்.